அக்டோபர் 31 தான் கடைசி நாளுன்னு அனைத்து ஐபிஎல் அணிகளுக்கும் பிசிசிஐ கெடு விதிச்சு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. எதனால பிசிசிஐ இந்த கெடு விதிச்சிருக்காங்க? 2025 மெகா ஆக்ஷன் எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐபிஎல் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் அணி, உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர் யார் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு பிசிசிஐ நேற்று 7 விதிகள் கொண்ட புதிய அப்டேட்டை வெளியிட்டாங்க. இதில் ஐபிஎல் அணியில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரருக்கும் ஒவ்வொரு போட்டியின் மூலம் 7.5 லட்சம் ரூபாய் தனி ஊதியமாக கிடைக்கும். ஒரு வீரர் 14 போட்டிகளே விளையாண்டால் அவருக்கு 1,50 லட்சம் ரூபாய் ஊதியமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி புதிய விதியை அறிவித்தாங்க. மேலும் ஐபிஎல் ஆக்ஷனில் வெளிநாட்டு வீரர்கள் கலந்துக்கிட்டு அந்த தொடரில் விளையாடாமல் போனால் அடுத்த 2 ஆக்ஷனில் அவர் பங்கேற்க மாட்டார், 2 வருடம் அவருக்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. மேலும் ஐபிஎல்ல பங்கேற்கக்கூடிய வீரர்களை தான் ஒவ்வொரு அணியும் இன்ஜுரிக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஐபிஎல் நிர்வாகம் புதிய விதிகளை அறிவித்தாங்க. அதை விட 2025 மெகா ஆக்ஷனில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் 5 வருடம் இந்திய அணியில் விளையாடாமல் ஆக்ஷனில் பங்கேற்றா அவரை அன்கேப்டு வீரராக அறிவித்து அவரை 4 கோடிக்கு ஒவ்வொரு அணியும் ரீட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற புதிய விதியை அமல்படுத்தினாங்க. இது முழுக்க டோனிக்கு சாதகமான விதியாக பார்க்கப்படுது. இதனால தோனி 2025 ஐபிஎல்ல விளையாடுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததாக 2025 ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் 5 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணலாம். இந்த 5 வீரர்களில் 5 வீரர்களும் இந்திய வீரர்களாக இருக்கலாம், 5 வீரர்களும் வெளிநாட்டு வீரர்களாக இருக்கலாம். ஆனால் முதல்ல ரீட்டர்ன் பண்ணுற வீரருக்கு 18 கோடியும், இரண்டாவதாக ரீட்டர்ன் பண்ணுற வீரருக்கு 14 கோடியும், மூன்றாவதாக ரீட்டர்ன் பண்ணுற வீரருக்கு 11 கோடியும், நான்காவதாக ரீட்டர்ன் பண்ணுற வீரருக்கு 18 கோடியும், ஐந்தாவதாக ரீட்டர்ன் பண்ணுற வீரருக்கு 14 கோடியும் ஊதியமாக ஒவ்வொரு அணியும் தர வேண்டும் அப்படிங்கிற புதிய விதியை அமல்படுத்துகிறாங்க. மேலும் ஒவ்வொரு அணியும் ஆக்ஷனுக்கு முன்பு 6 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணலாம். 6 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணாமல் ஆக்ஷனில் போய் 6 வீரர்களையும் ATM கார்டு மூலம் எடுக்கலாம் அப்படிங்கிற விதியையும் அமல்படுத்தினாங்க. மேலும் ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் 2 அன்காப்டு வீரரையும் எடுக்கலாம். அதில் ஒரு அன்காப்டு வீரரை 4 கோடிக்கு ரீட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விதிகளை பிசிசிஐ அமல்படுத்தினாங்க. இந்த நிலையில் பிசிசிஐ ஒவ்வொரு அணிக்கும் ஒரு புதிய கெடு விதிச்சிருக்காங்க. அதாவது மெகா ஏலத்துக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் ரீட்டர்ன் செய்யப்பட்ட வீரர்களுடைய பட்டியலை அக்டோபர் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள வெளியிட வேண்டும்னு பிசிசிஐ கெடு விதிச்சிருக்காங்க. விதிகளை அமல்படுத்தி 1 மாதத்துக்குள்ள ரீட்டர்ன் செய்த வீரர்களுடைய பட்டியலை வெளியிட வேண்டும்னு பிசிசிஐ கெடு விதிச்சிருக்காங்க. இதனால அனைத்து ஐபிஎல் அணிகளும் தற்போது யாரை ரீட்டர்ன் பண்ணலாம், யாரை ATM கார்டில் போய் எடுக்கலாம் அப்படிங்கிற விவாதத்தில் ஐபிஎல் அணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. எதனால பிசிசிஐ இதற்கு இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு பார்த்தா, ஐபிஎல் மெகா ஏலத்தை நவம்பர் முதல் வாரத்தில் நடத்துகிற ஐடியாவில் பிசிசிஐ இருக்காங்களாம். இதனால் 2025 மெகா ஆக்ஷன் நவம்பர் 18 அப்படின்னா நவம்பர் 20ஆம் தேதி லண்டனில் 2025 மெகா ஆக்ஷனை நடத்த பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் திட்டம் போட்டிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் பிசிசிஐ செயலாளராக தற்போது செயல்பட்டு இருக்க ஜெய்ஷா டிசம்பர் முதல் வாரம் ஐசிசி சேர்மனாக பதவியேற்க போகிறார். இதனால் அதற்கு முன்பே ஐபிஎல் மெகா ஆக்ஷனை நடத்திடலான்னு பிசிசிஐ திட்டம் போட்டிருக்காங்க. இதனால தான் 1 மாதத்துக்குள்ள ரீட்டன்ஷன் பண்ண வீரர்களுடைய லிஸ்ட்டை அறிவிக்கணும்னு பிசிசிஐ கெடு விதிச்சிருக்காங்க. ஸோ 2025 மெகா ஆக்ஷன் நவம்பர் 3ஆவது வாரம் லண்டனில் நடக்க போகுது. ஸோ 31ஆம் தேதிக்குள்ளே ரீட்டன்ஷன் செய்கிற வீரர்களுடைய லிஸ்ட்டில் அறிவிக்கணும்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபேவரட் அணி யாரை ரீட்டர்ன் பண்ணணும், யாரை ATM கார்டு மூலம் எடுக்கணும், யார் ஆக்ஷனில் வாங்கணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.